இலகு வழியில் இங்கிலீஷ். அனைவரும் வாய் விட்டு ஈஸியா சரளமா இங்கிலீஷ் சட்டென பேசுட ஒரே ஒரு வழி பயிற்சி தாங்க. நாம் அன்றாடம் பேசிடும் வாக்கியங்கள் தினம் 10 பார்த்துடலாம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. கூச்சப்படாதீங்க. தவறாம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க. மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும். இலகுவா பயிற்சி பண்ணிடலாம். Come on, let's start the practice. ஆத்திரப்படாம அவர் சொல்றத கேள். இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? அவர் சொல்வதை கேள். Listen to him. ஆத்திரப்படாமல், அதாவது கோபப்படாமல். Without getting angry. Without getting angry. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து சொல்லி பார்ப்போமா? Listen to him without getting angry. Listen to him without getting angry. Again, listen to him without getting angry. மனக்கசப்படையாமல், அப்பா சொல்றத கேள். Listen to your dad without feeling resentful. Listen to your dad without feeling resentful. எங்கூட சேர்ந்து சொல்லி பார்க்குறீங்களா? Listen to your dad without feeling resentful. நேற்று தான் இங்க வந்தேன். I came here just yesterday. I came here just yesterday. நேற்று தான் அங்க போனேன். I went there just yesterday. I went there just yesterday. அப்போ அவன் நேற்று தான் அங்கே போனான். இது எப்படி சொல்லலாம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. Wonderful. நான் ஒரு நாள் மட்டுமே அங்கு சென்றேன். நான் அங்கே சென்றேன். I went there. ஒரு நாள் மட்டுமே. Just for one day. One day. இது எப்படி சொல்ல வேண்டும்? Just for a day. I went there just for a day. I went there just for a day. Again, I went there just for a day. அவளுக்கு நேரம் சரியில்லை. இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? Time is not favoring her. Time is not favoring her. யாருக்காவது மறுபடி கெட்ட செயல்கள் நடைபெற்று கொண்டிருந்தா, இல்லாட்டி நாம யாரோ ஒருத்தர் மேல கோவப்படைக்க இப்படி வாக்கியங்களை சொல்வோம் இல்லையா? அவளுக்கு நேரம் சரியில்லை. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Time is not favoring her. எனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன். I think time is not favoring me. I think time is not favoring me. இப்போ எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லி பாக்குறீங்களா? I think time is not favoring me. இரவில அவளுக்கு கால் பண்ணாத, அதாவது போன் பண்ணாத. இது எப்படி சொல்லலாம்? Don't call her at night. Don't call her at night. Or don't phone her at night. Don't phone her at night. அங்க ஒரு வீடு தெரியுது இல்லையா? அதுதான் என்னோட அம்மம்மாட வீடு. நாங்க ஆங்கிலத்துல எப்படி சொல்லலாம்? நாங்க காட்டி சொல்றோம். காட்டி அங்க பேரன்றதுக்கு என்ன சொல்லுவோம்? Look, there's a house. இல்லையா? Isn't it? That's my grandma's house. Look, there's a house. Isn't it? That's my grandma's house. மறுபடியும் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. எல்லாரும் வாய்விட்டு சொல்லுங்க. Look, there's a house. Isn't it? That's my grandma's house. இதோ இந்த ஆபீஸ பாரு. இதுதான் என் அப்பா வேலை செய்யற இடம். Look at this office. This is where my father works.
Look at this office. This is where my father works. Again, look at this office. This is where my father works. எங்க போகணும்னு சொல். Tell me where I should go. Tell me where I should go. Again, tell me where I should go. எங்க வரணும்னு சொல். Tell me where I should come. Tell me where I should come. அவன் எங்க போகணும்னு சொல். யாருக்கு சொல்லணும்? அவனுக்கு. Tell him where he should go. Tell him where he should go. அவள் என்ன செய்யணும்னு சொல். Tell her what she should do. Tell her what she should do. எங்கூட சேர்ந்து சொல்லி பாக்குறீங்களா? Tell her what she should do. அவ எங்க உன்னை சந்திக்கணும்னு சொல். Tell her where she should meet you. Tell her where she should meet you. Again, tell her where she should meet you. முதலில் அதை செய். Do it first. Do it first. அடுத்து இதை செய். Do this next. Do this next. அதுக்கு பிறகு அங்க போ. After that, go there. After that, go there. முடிவில அவளை சந்தி. அதாவது இறுதியா. Finally, meet her. Finally, meet her. இன்னைக்கே மீண்டும் வா. Come again today itself. Come again today itself. மறுபடியும் சொல்லி பார்ப்போமா எல்லாத்தையும்? Do it first. Do this next. After that, go there. Finally meet her. Come again today itself. அவளோட வீடு இங்க ரொம்ப பக்கம்தான். எங்கேயோ சேர்ந்து போறீங்க, உங்க கூட வாரவர் இங்க இன்னும் வருது இல்லையே அப்படின்னு அழுத்துக்கொண்டா நீங்க எப்படி சொல்லலாம் இல்லையா? Her house is very close by. Her house is very close by. Again, her house is very close by. அப்பாட ஆபீஸ் ரொம்ப பக்கம்தான். Dad's office is very close by. Dad's office is very close by. அப்போ எந்த பள்ளிக்கூடம் ரொம்ப பக்கம்தான். இது எப்படி சொல்லலாம்? Well done. My school is very close by. My school is very close by. அப்பா ஏதாவது கொண்டு வந்தாரா? Did Dad bring anything? Did Dad bring anything? அப்பா எதுவும் கொண்டு வரலையா? Didn't Dad bring anything? Didn't Dad bring anything? மறுபடியும் எங்கூட சேர்ந்து கேட்டு பாருங்க. Didn't Dad bring anything? அம்மா ஏதாவது சொன்னாவா? Did Mom say anything? Did Mom say anything? Did Mom say anything? அப்போ அம்மா எதுவும் சொல்லலையா? இது எப்படி கேட்கலாம்? இப்படி கமெண்ட்ல சொல்லுங்க. Very good. யார் கால் பண்ணினாங்க? Who called? Who called? Or who phoned? Who phoned? யாரு வந்தாங்க? Who came? Who came? யாரு சமைச்சாங்க? Who cooked? Who cooked? யார் செய்தாங்க? Who did? Who did? யார் எடுத்தாங்க? Who took? Who took? Again, who took? யார் வாங்கினாங்க? Who bought? Who bought? யார் அனுப்பினாங்க? Who sent? Who sent? வேறு யார் வந்தாங்க?
Who else came? Who else came? Now, this is the time for you to check your understanding. கோபப்படாம நான் சொல்வத கேப்பியா? அதுக்கு பிறகு அவளை சந்தி. அவங்க வீடு ரொம்ப பக்கம்தான். Now comment your answers. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருப்பேன். இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.